ஹைதராபாத்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவங்களுடைய பிரியாணி தான். அதை தாண்டி ஹைதராபாத்தில் நிறைய சாப்பிட்றதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஹைதராபாத்தில் இருக்கிற எல்லா ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற ஃபேமஸான டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்டு அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கவர் பண்ண ஸ்பாட்டு தான் வந்து இந்த நிம்ரா கஃபே. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்மினார்லேயே கிட்டக்க தான் இருக்குது. இங்கே வந்து டீ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஹைதராபாத் என்னென்னா ஈரானி சாய் தான் ஃபேமஸ். அதை தாண்டி இங்கே காஃபி இந்த பிஸ்கெட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தம்கா ரொட்டின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் பன் மாதிரி இருந்தது. உள்ளே இருக்கிற அந்த க்ரீம் வந்து அது வந்து க்ரீமே கிடையாது, வேறு எதுவும் ஒன்று பண்ணியிருக்காங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு உஸ்மானியா பிஸ்கெட்டும் இருக்குது. நிறைய பிஸ்கெட் வெரைட்டி ஆஃப் பிஸ்கெட்ஸ் அங்கேயே மேக் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணுறாங்க. அதை அங்கே இருக்கிற அந்த காஃபியோட சாப்பிடும்போது உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்துச்சு. அசார்டட் குக்கீஸ்னு நான் வந்து இந்த பிஸ்கெட் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ணதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் போனது கரெக்டாக ரம்ஜான் டைம்ன்றனால பயங்கரமான ஒரு கூட்டம், எல்லா பக்கமே வந்து ரஷ்ஷு. இங்கே நம்ம சென்னையில் இருக்கிற டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு 10 மடங்கு கூட்டம். உண்மையிலே அதெல்லாம் தாண்டி நீச்சல் அடித்து நம்ம ஃபேமஸ் ஹோட்டல் தேடி போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. அடுத்ததான் நான் போன ஸ்பாட்டு தான் வந்து இந்த ஹோட்டல் நயாப். இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னால் இந்த மட்டன் டிஷ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே மட்டன் கீமான்னு சொல்லிட்டு ஒரு கொத்துக்கறி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பாயா வந்து காலையில் 4 மணிக்கே கூட சேல் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட என்ன ஃபேமஸ் இங்கே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு மட்டன் கிரேவி சஜஸ்ட் பண்ணாங்க. அதோட பேர் வந்து ஏதோ உருளையில் இருந்துச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப க்ரீமியாக அங்கே மேலே வந்து பட்டர்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நைட் டைமில் அந்த சார்மினார் சைடில் வந்து ஒரு வாக்கிங் போகும்போது உண்மையிலே ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த சார்மினாரே வந்து ட்ரை கலரில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து தான் நாம போன ஸ்பாட்டு தான் வந்து இந்த மேக்னோலியா பேக்கரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இந்த ஒரு பிரான்ச்சு தான் இருக்குது. இது வந்து நியூயார்க்கில் வந்து ரொம்ப ஃபேமஸான பேக்கரி. அங்கே வந்து ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது. அதை தாண்டி அவங்க இந்தியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான். பெங்களூரில் 4-5 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஹைதராபாத்தில் ஒரே ஒரு பிரான்ச் தான் வச்சுருக்காங்க, அந்த ஜூப்ளி ஹில்ஸில். அதனால் வந்து கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கம்பல் பண்ணி போயிட்டேன். ஆனால் இங்கே டிஷ்ஷஸாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. எந்த ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணாலும் அது வந்து ஒரு 300 rupees மேலே தான் இருக்கும். ஆனால் இங்கே வாங்குகிற அந்த பர்டிகுலர் டெசர்ட் வந்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அந்த ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளே நம்ப வச்சிடனா பார்த்துக்கோங்களேன். அடுத்து தான் நாம் போன ஸ்பாட்டு தான் இந்த பேரடைஸ் பிரியாணி. இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் பிரியாணி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஹைதராபாத்தில் ஏக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. இங்கே எப்படி நம்ம ஊரில் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்களோ அது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஹைதராபாத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன். அங்கே வந்து நிறையா இடத்துல வந்து இந்த மீல்ஸ் நான் வெஜிடேரியன் மீல்ஸே வந்து எங்கேயுமே கிடைக்கல. அங்கே வந்து ஒரு மெயின் கோர்ஸாக வந்து அப்படியே பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் வந்து நிறைய செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். அங்கே வந்து நம்ம சாப்பாட்டில் அந்த குழம்புலாம் ஊற்றி சிக்கன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிடும். அது மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த ஊர்லேயே வந்து அதிகமாக இல்லை. இவங்கக்கிட்ட பிரியாணி வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் இவங்கள்ட்ட வந்து அந்த தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸா வந்து போடுவாங்க. இங்கே அதை 2 பீஸா போட்டு நல்ல பெருசாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் பிரியாணியும் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஊர்லேருந்து அங்கே போய் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடும்போது கண்டிப்பாக ஆரம்பத்தில் யாருக்கும் பிடிக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து சில டைப் ஆஃப் பிரியாணி சாப்பிடும்போது நமக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஒரு தரமான பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன ஸ்பாட்டு தான் இந்த ஷாகோஸ் பிரியாணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஹைதராபாத்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணினா நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை சஜஸ்ட் பண்ணுவேன். இவங்கள்ட்ட குறிப்பாக வந்து மட்டன் பிரியாணி தான் வேறு லெவல் டேஸ்ட்டு. அங்கே ஹைதராபாத்லேயே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது தான் சிக்கன் பிரியாணிலாம் வந்து ப்ரையாரிட்டி தராங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி இந்த ஷாகோஸ் ரெஸ்டாரண்ட்டில் தரமாக இருந்துச்சு. இவங்க வந்து இந்த ஜொமேட்டோ ஆப்பில் வந்து இந்த ஸ்டேட் டு ஸ்டேட் டெலிவரி கூட இவங்க பண்ணுறாங்க. நான் வந்து இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ஷாகோஸ் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டானா பார்த்துக்கோங்களேன். அதே சமயம் மற்ற ரெஸ்டாரண்ட்டை கட்டிலும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அடுத்து தான் நாம் சொல்கிற ஸ்பாட்டு தான் வந்து இந்த ராஜ்தானி. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார்மினார் கிட்ட தான் இருக்குது. சார்மினார்லேருந்து ஒரு 2 kilometers ரேஞ்சில் இருக்கும். நம்ம வந்து சார்மினார் சுற்றியே வந்து ஒரு நல்ல ஹோட்டலாக ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்துருந்தோம். அப்படி பட்ஜெட்டாக நல்ல ரேட்டிங்கும் இருக்கிற ஒரு ஹோட்டலாக பார்த்து இந்த ஃபேமிலி ஹோட்டல் தான் வந்து புக் பண்ணுது. இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம கரெக்டாக காலையில் ஒரு 8 மணி ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே ஆஜராயாச்சு. அந்த வகையில் இங்கே இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே அவைலபிள் இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருந்தாங்க. இவங்கள்ட்ட ஒரு கேசரி இருந்தது. டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு நல்லாவே செட் ஆச்சுன்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட ஸ்டே பண்ணுறனால இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஆனால் ஒரு வேளை தனியாக வந்து சாப்பிட்றோன்னா கிட்டத்தட்ட ஒரு 380 ரூபீஸ் மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இங்கே ஸ்டே பண்ணால் இங்கே வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி சாப்பிட்லாம். அந்த வகையில் வந்து ஒர்த்தாக இருக்கும். சார்மினாரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாத்லேயே ஒரு சென்டர் ஸ்பாட், அதாவது கிட்டத்தட்ட அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதை சுற்றி தான் என்டையர் ஹைதராபாத் சிட்டியை வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அது பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் போடணுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஹோட்டல் போட்டது. இவங்கக்கிட்ட வந்து ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபீஸ் பர் டே அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ரூம்ஸ்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. நிறையா ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12 to 12 தான் வந்து செக்இன் செக் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 24 hours செக்இன் இருக்குது. அதாவது நீங்கள் காலையில் 8 மணிக்கு கூட செக்இன் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து அதே டைமில், அதாவது ஒரு 8 மணிக்கு போல் செக் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனாலே எனக்கு இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த பிஸ்தா ஹவுஸில் இருக்க பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் பார்சல் இந்த ஹோட்டல்லேயே வச்சு சாப்பிட்றதுக்கு. அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த ஹைதராபாத் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பிரியாணிலேருந்து டேஸ்ட் வைஸில் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து நம்ம ஊர் பிரியாணி தான் கண்டிப்பாக பிடிச்சிருந்தது. அடுத்ததாக வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட் தான். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த லுமினி பார்க் இருக்குது. லுமினி பார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைதராபாத்லேயே ஒரு சென்டரான ஒரு பகுதி. அங்கே வந்து ஹுசைன் சாகர் லேக்குன்னு இருக்குது. அங்கே தான் வந்து இந்த புத்தர் சிலைலாம் இருக்குது. அந்த லேக்கை சுற்றியே அந்த லேக் வியூ ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அந்த உடுப்பி ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ், லைக் குறிப்பாக நம்ம ஊரில் இருக்கிற இட்லி, தோசை, சாம்பார், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கிடைக்கிது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும். தொடர்ந்து ஒரு 2 நாளாக பிரியாணின்னு சாப்பிட்ருந்ததில் கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு நம்ம இட்லி தோசையை சாப்பிட்டு பார்த்துருந்தோம். கண்டிப்பாக பர்மனெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை தான். பிரியாணிலாம் வந்து எப்போயாவது ஒரு அக்கேஷனெலாம் சாப்பிட்டா தான் வந்து கரெக்டாக இருக்கும். லுமினி பார்க்கில் லேசர் ஷோலாம் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது பார்த்து முடிச்சுட்டு இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் ஹேங் அவுட் பண்ணிட்டு போனோம். ரொம்பவே ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஈவினிங்காக அமைஞ்சிது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ ராகவேந்திரா வெஜ் ரெஸ்டாரண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் அவுட் டவுனில் இருக்கிற நிறைய ஹைவேஸில் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஊரில் வந்து எப்படி A to Bலாம் வந்து ஹைவேஸில் நிறையா இருக்கும், அது மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நிறைய இடத்துல பார்த்தேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு மீல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி ஃப்ரைட் ரைஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கோபி ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்லாம் அந்த ஆந்திரா ஸ்டைலில் வந்து செம்ம ஸ்பைஸியாக இருந்துச்சு. மீல்ஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் இவங்கள்ட்ட ரசம்லாம் இல்லைன்ட்டாங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Chago. Do subscribe to the channel, guys. Bye.